நடிகர் விஜய் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. 5 நட்சத்திர ஹோட்டல்ல தன்னுடைய வேட்பாளர்கள் முதலமைச்சருக்கு எதிராக எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர போறாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் தோணுது? ஏமாறுறதுக்கு ஒரு 234 பேர் இருக்கிறான். ஏமாறுறதுக்கா செலவு பண்றதுக்கா? ஏமாறுறதுக்கு. செலவு பண்றதுக்கெல்லாம் இல்ல, யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. அப்படியா? நிச்சயம் செலவு பண்ணும். அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும். ஏன்னா வீணா செலவு பண்ணி கடன்காரன் ஆகி விஜயை நம்பி யாரும் வந்துட்டு போண்டி சும்மா அப்படி நிற்குவாங்க. அவ்வளவுதான். உன்னோட இருந்துட்டான் ஒரு வேட்பாளர் அப்படின்ட்டு வருவாங்க, தெருவா போவாங்க வருவாங்க, அவ்வளவுதான். யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி 5 கோடி செலவு பண்றது. நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல எதுக்கு வச்சிருக்கேன்? இந்த இந்தியால நீங்க எவ்வளவு காலமா அரசியல் இருக்கீங்க, அப்சர்வரா இருக்கிறீங்க, ஜேர்னலிஸ்ட். நானும் அதே மாதிரிதான். எந்த ஒரு கட்சியாவது இந்த இந்தியால, உன்னோட பணக்கார கட்சி தான் பிஜேபி, காங்கிரஸ் எல்லாமே, திமுக உட்பட, யாராவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சிருக்கிறாங்களா? நாம் தமிழர் கூட பொது வெளியில வச்சுதானே மக்கள் அறிவிக்கிறாங்க. ஆமா, நாம் தமிழர் யாரா இருக்கட்டும், ஏன்னா மக்கள் மத்தியில போனோம். அதானே 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கிற அப்படின்னோம்னா, இவருக்கு மக்கள்னாலே அலர்ஜியா இருக்கே. இல்ல, மக்கள்னால அலர்ஜின்றது இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு ரசிகர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியணும், நல்லா அழகா இருக்கணும், ஃபுல் லைட்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்க அங்க பாருங்க, 1 2 3 4 5 6 இதுதான் மைண்ட் ஃபுல்லா. இதேதான் மைண்ட் ஃபுல்லா இருக்கு. சரிமா, அந்த ஷூட்டிங்ல அந்த மாதிரி ஒரு எப்படி தெரியணும், ஷர்ட் எப்படி இருக்கணும், அதுதான், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அப்படியே பிரைட்டா இருக்கணும் அந்த இதுல ஸ்பாட். ஏன்னா இவங்க வந்துட்டு எடுத்து அந்த ஃபீடரை வந்துட்டு கொடுக்க போறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்க போறாங்க, எல்லா தொலைக்காட்சிகளும் கொடுக்க போறாங்க. புதிய தலைமுறை, நியூஸ் 18 எல்லாரும் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறாங்க. காசும் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து முடிஞ்சு போச்சு. அதுக்குத்தான் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களே ஒழிய வேற ஒண்ணுமே இல்லை. 2வது விஷயம், ஊழலை ஒழிப்புன்னு சொல்றாருல இந்த ஆடு. இப்ப 60 பேருடைய நேர்காணல வந்துட்டு 9ஆம் தேதி பண்ணாரு. அந்த 9ஆம் தேதியில கேட்கப்பட்ட கேள்வினா, 5 கோடி செலவு பண்ணுவியா? குவாலிபிகேஷனே அதான், 5 கோடி செலவு பண்ணுவியா? அப்ப எளியவர்களின் ஆட்சின்னு சொல்றாரு. அதுதான் எளியவர்களின் ஆட்சி. சொல்ல வேண்டியதுதான். 10 பைசா வாங்க மாட்டோம், 10 பைசா செலவு பண்ண மாட்டோம். 5 கோடி செலவு பண்ணணும்னு ஏன் கேட்டேன்? கட்சிக்கு 2 கோடி தருவியான்னு ஏன் கேட்டேன்? அது இல்லாத ஆட்டையை போடுற அந்த புசி ஆனந்த், அவரு 2 கோடி.